இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள், இப்படி சொல்லியே ஆட்சியை பிடித்தார்கள் 2014 சங்க பரிவாரங்கள். 11 வருடம் கழித்து இந்துக்கள் விழித்து பார்த்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களில் 50% பேருக்கு 3 வேளை உணவு இல்லையா? மோடியின் கேரண்டி அல்ல, காங்கிரசினுடைய கேரண்டி. ராகுல் கொடுத்திருக்கக்கூடிய 7 வாக்குறுதிகள் ஹரியானாவில் பாஜகவை வீழ்த்தப் போகிறது. இந்திய வரலாற்றில் நம்முடைய நாட்டை எத்தனையோ பிரதமர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்களில் மோடியைப் போல ஒருவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் மோடி 2014 கொடுத்த வாக்குறுதிகளில் ஏதாவது ஒன்றை இன்று வரையிலும் செயல்படுத்தி இருக்கிறாரா? மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். ஒரு தினத்திற்கு முன்பு ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை என்றால் மோடி சொல்லக்கூடிய கேரண்டி அல்ல, ராகுல் கொடுக்கக்கூடிய கேரண்டி என்பது செயல்படுத்தப்படுவது. அதை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து மாநிலத்தை பாருங்கள். கர்நாடகாவில் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையாக எதை சொன்னார்களோ அதில் 90% அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்போது என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? ஹரியானாவில் மிக முக்கியமான விஷயமாக சொல்லியிருப்பது, நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் கேஸ் சிலிண்டர், ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை 500 ரூபாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மருத்துவத்திற்காகவும் கல்விக்காகவும் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எவ்வளவு செலவு செய்கிறான் என்பது நமக்கு தெரியும். ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் 25 லட்சம் ரூபாய் வரையிலும் இலவசமாக மருத்துவ செலவு உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கூடுதலாக ஏழைகளுக்கு, வீடில்லா ஏழைகளுக்கு 2 அறைகளுடன் கூடிய 3.5 லட்சம் மதிப்பிலான வீடுகள் கட்டித்தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கூடுதலாக பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 7 முக்கியமான தேர்தல் அறிக்கைகள் வெளிவந்ததற்கு பிறகு மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிபிதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அவர்கள் சொல்கிறார்கள், ஹரியானாவில் சமூக பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, விவசாயிகளுடைய நலன், ஏழைகளுக்கு வீடுகள், அதே போன்று சிறுபான்மை மக்களுடைய நலன், இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை. மோடிக்கு ஏதாவது ஹரியானாவில் போய் சொல்ல முடியுமா? உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடந்த 100 நாட்களாக மோடி ஆட்சி தான் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. 100 நாட்களில் நான் இதையெல்லாம் செய்தேன் என்று சொல்லி வாக்கு கேட்க முடியாத அவல நிலையில் காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி ஈடுபட்டதை நாம் பார்த்தோம். காஷ்மீரில் போய் மோடி என்ன சொல்றாரு? காங்கிரஸ்காரங்க ராகுல் இந்து தெய்வங்களை மதிக்கவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்கிறார். மக்கள் கேட்கிறார்கள் மோடியை பார்த்து, இதை ஐயா நம்ம கேட்டோம், நீ 11 வருஷமா ஆட்சி பொறுப்பில் இருக்கிற, நீ என்ன செஞ்சேன்னு எங்கள்கிட்ட சொல்லு. இங்கே வந்து ராகுல் அது செய்யலை, காங்கிரஸ் அது செய்யலைன்னா அவன் செய்யறது செய்யாதது வேற. நீ ஒன்னதானே ஆட்சி பொறுப்பில் வச்சிருக்கிறோம், நீ என்ன செஞ்ச அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், இந்துக்களே விழித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிதான் மெதுவாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார்கள் 2014 இல்லையா? 11 வருடம் கழித்து ஒரு இந்து விழித்து பார்க்கிறான், அதிர்ச்சிட்டான். ஏன் தெரியுமா? நீங்கள் 2014 60 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்த பெட்ரோல் இன்றைக்கு விலை என்ன? மோடியினுடைய ஆட்சியில் 105 ரூபாய். டீசல் 50 ரூபாய்க்கு விற்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு விலை என்ன? 100 ரூபாய்க்கும் அதிகம். 450 ரூபாய்க்கு ஒரு கேஸ் சிலிண்டர் விற்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு விலை 1200. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா $1 மதிப்பு என்பது ஏறத்தாழ 59 ரூபாய் இருந்தது. இன்றைக்கு என்ன? 86 ரூபாய். முந்த்ரா என்று சொல்லக்கூடிய மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட துறைமுகம் இன்றைக்கு அதானியினுடைய துறைமுகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய விமான நிலையங்கள் அதானிக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியை விட்டு போகும்போது இந்தியாவுடைய கடன் 55 லட்சம் கோடி. ஆனால் மோடியும் சங்கபரிவார கும்பலும் இந்தியாவில் 11 வருடமாக ஆட்சி செய்து கடனை எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? 153 லட்சம் கோடி. போதாக்குறைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, இந்துக்கள் விழித்து பார்த்தபோது 50% இந்தியாவில் வசிக்கக்கூடிய இந்துக்களுக்கு 3 வேளை உணவு இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த அளவிற்கு மிக மோசமான நிலைமைக்கு மோடி இன்றைக்கு இந்தியாவை கொண்டு சென்றிருக்கிறார் என்றால் யாராவது மறுக்க முடியுமா? நான் மீண்டும் சொல்கிறேன்,
ஹரியானாவில் பாஜகவை வீழ்த்தப் போவது என்பது ராகுல் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 7 தேர்தல் வாக்குறுதிகள். இது மட்டும் இல்லைங்க, ஹரியானாவை எடுத்துட்டீங்கன்னா என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். வினேஷ் போகட் இல்லையா, இன்றைக்கு காங்கிரசினுடைய வேட்பாளராக களமிறங்கி கொண்டிருக்கிறார். எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்திய வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி, ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்யக்கூடிய வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியினுடைய வினேஷ் போகட் மாறப்போகிறார் என்று சொல்கிறார்கள். பாஜகவுடைய அமைச்சராக இருந்தவரே வந்து சொல்கிறார் 90 இடங்களில் 15 இடங்களில் மட்டும்தான் பாஜக வெற்றி பெறும் என்று. அப்போ இந்த அளவிற்கு மிக மோசமான சூழல் ஹரியானாவில் பாஜகவிற்கு இருக்கிறது. கடந்த முறை கூட ஹரியானா தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்றால், காங்கிரஸ் கட்சியில் உள்ள இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் இல்லையா, சில போட்டி பொறாமைகள் இருந்தது. அதை வைத்துக்கொண்டு ஹரியானாவில் இழுபறையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இல்லை என்றால் கடந்த முறையே ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டியது. இந்த முறை காங்கிரசினுடைய வெற்றி ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது சாதாரணமான வெற்றி அல்ல, ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்ய போகிறார்கள். அதற்கான காரணமாக மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை தங்கள் தேர்தல் அறிக்கையாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது மோடியின் கேரண்டி மாதிரி அல்ல, ராகுலுடைய கேரண்டி என்பது நிச்சயமாக செயல்படுத்தப்படும் என்பதை அங்கிருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது ஹரியானா தேர்தலில் எதிரொலிக்கப் போகிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. चोर लुटेरे हैं, वो अपने पैसे विदेशी बैंकों में जमा करवाते हैं। काला धन विदेशी बैंकों में जमा होता है। मेरे कांकेर के भाइयों बहनों, मुझे बताइए कि हमारी चोरी किया हुआ पैसा वापस आना चाहिए कि नहीं आना चाहिए? ये काला धन वापस आना चाहिए। ये चोर लुटेरों से एक एक रुपया वापस लेना चाहिए। इस रुपयों पर जनता का अधिकार है कि नहीं है? ये रुपया जनता के काम आना चाहिए। अरे एक बार ये जो चोर लुटेरों के पैसे विदेशी बैंकों में जमा है ना, उतने भी हम रुपये ले आए ना, तो भी हिंदुस्तान के एक एक गरीब आदमी को मुफ्त में 15-20 लाख रुपए यूं ही मिल जाएगा। इतने रुपये। மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.